எடுயா அப்படின்னாரு. நான் பேசாமல் நின்னேன். என்னையா இப்போ எடுக்கலையா நீ அப்படின்னு கேட்டார். இல்லையா இந்த மாதிரி எல்லோரும் தான் எடுக்கிறாங்க, எனக்கு வேறு ஃபோட்டோஸ் வேணுயான்னேன். உடனே அவர் வேறு ஃபோட்டோஸ்னால் அப்படின்னாரு. இல்லையா நீங்கள் கேஷுவலாக வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அப்படி வேணும்யா எனக்கு. நீங்கள் லுங்கி கட்டிக்கின்னு, நீங்கள் முகம் துடைக்கிறது, நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கிறது, நீங்கள் சாதாரணமாக லுங்கி கட்டி படிக்கிறது, முண்டா பனியன் போட்டுனுக்கிறது, இதுதான் எனக்கு வேணும். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறது யார் வேணாலும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கோவம் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் கோவம் வரல. சிரிச்சிக்கினே போய் ஆக்சுவலாக ஒரு கேஷுவல் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து இதானையா அப்படின்னு கேட்டார். இதே தான் யான்ட்டு கீழே உட்காருங்கய்யாண்ணே. பதறிட்டாங்க. அவர் பதறல, கூட இருந்தவங்களாம் பயங்கரமாக பதறிட்டாங்க. ஒரு சிஎம் என்ன கீழே உட்கார வைக்கிற அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நான் திரும்பி கூட அந்த குரலை பார்க்கல. ஆனால் அவர் போய் கேஷுவலாக கீழே உட்காந்தார். அப்புறம் நான் புகைப்படங்கள் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 400லேருந்து 500 படங்கள் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு